அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அதிகாரி எடுத்த அந்த நடவடிக்கை வந்து நம்ம எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த விஷயத்துக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த கேட்டை தாண்டி எல்லாருமே வெளியில வந்து நகரத்துக்குள்ள அந்த அங்க இருக்கக்கூடிய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்களை தாக்கி எல்லாருமே தப்பிச்சு போயிருந்தாங்க. இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிறை கைதிகள் உயிரிழந்த சம்பவம் இப்போ இன்னைக்கு நாள்ல அதுவும் பேசு பொருளா மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குமா? இருக்கலாம். சிறைச்சாலைகள்ல வந்து ஒரு போதுமான வசதிகள் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாமல் ராஜபக்ஷவுமே சொல்லியிருந்தாரு. சுனில் வட்டகல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாமல் ராஜபக்ஷ அவரோட எதிர்காலத்தை கருதி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, நாமல் ராஜபக்ஷ எதிர்காலத்துல கைது செய்யப்படலாம், சிறைச்சாலைக்கு போகலாம்ன்ற ஒரு விஷயத்த தான் சொல்ல வராரு. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் யாரை திசை திருப்ப? மக்களை திசை திருப்பவா, இல்லாட்டி ஜனாதிபதியோட செயற்பாடுகளுக்கு தடையா இருக்கிறதுக்கா, அப்படி இல்லைன்னா நாட்டுக்குள்ள ஒரு வன்முறையை உருவாக்கணுமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது மக்கள் தாக்குதல் போன்ற திட்டமிட்ட சதியா? இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் சுதர்ஷிகா. வணக்கம் கனுஷியா. லங்காஷி நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ நாட்டில் வந்து இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து வெளிப்படுத்தப்பட்டு வருது. அது மூலமாக பல தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு. இப்போ இது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தானே இந்த சம்பவம் நடந்துச்சு. இன்னும் ஏன் இதை பற்றியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் வரைக்குமே வந்து இன்னும் பலவிதமான தகவல்கள் இப்போ வரைக்குமே வெளியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த சம்பவத்தில், அதாவது இந்த வன்முறை சம்பவத்தில் நாங்கள் நேற்று ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் அப்படிங்கிறது வந்து வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான சிறைச்சாலை தாக்குதலா இப்போ மாறிடுச்சு. அன்னைக்கு நாள் வந்து 2 குழுக்களுக்கு இடையில சண்டை நடந்து அவங்க தாக்குதல்களை நடத்திக்கிட்டது தாண்டி இப்போ இன்னும் பல தகவல்கள், இதோட பின்னணியில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டு வருது. அதை பற்றி இன்னைக்கு நம்ம முழுமையாக பேசலாம். அதே மாதிரி இன்னும் இந்த நீர்கொழும்பு விடயம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து பல விடயங்கள் மறைக்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஷயத்துல சுரேஷ் சாலையுமே நம்ம மறந்துட்டோம். ஆனாலும் கூட மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு விடயமே வெளியாகி இருக்கு. அதாவது சுரேஷ் சாலை ஒரு ரிட் மனு வந்து தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவுக்கு தொடர்பா 600 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து அவங்க சட்டத்தரணிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல இது வரைக்குமே வெளிச்சத்துக்கு வராத பல விடயங்கள் வெளிவந்ததுக்குதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தியுமே பேசலாம். ஓகே. மிக முக்கியமாக இப்போ இது நீங்கள் மறக்கடிக்கப்பட்டுருச்சு, மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி, இவருடைய வழக்கு விசாரணை எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து மக்கள் பணத்தை தன்னுடைய சொந்த பணம் மாதிரி வந்து 36 மணித்தியாலங்களுக்குள்ள செலவு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலே முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, கிட்டத்தட்டன்னு இல்லை, இந்த வழக்கு வந்து ஃபுல்லாகவே விசாரணை உட்படுத்தப்பட்டு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான். இதோட பூரணமான தகவல்கள் என்ன அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். ஆமாம். அதனை தொடர்ந்து நேற்று தினம் நம்ம பேசியிருந்தோம் கபில சந்திரசேன. அவரை வந்து அதுவுமே அப்படிதான், இந்த விடயமே மறக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இந்த விடயமே மறக்கல அப்படின்ற விதமா தான் உயர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதாவது அவர் சடலமா மீட்கப்பட்ட இடத்துல வந்து பல மருந்துகள் வந்து கிடைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா, அது தொடர்பான எந்த அறிக்கையுமே இதுவரைக்குமே சமர்ப்பிக்கப்படல. அதனால அது தொடர்பான ஒரு நினைவூட்டல் கடிதமே சொல்லியிருக்காங்க. அதையுமே என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முழுமையாக பார்க்க போகிற செய்திகள், தகவல்கள். இதை பற்றி நம்ம முழுமையாக பேசலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில். ஓகேவா? ஸோ முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சம்பவத்தை பற்றி நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்கள்லையும் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவமாக இந்த சம்பவம் மாறி இருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம், அது அப்படி சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு நாளில் வந்து பதிவாக இருந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகளோட உடல்கள் வந்து இறுதி அஞ்சலிக்காக வெளிக்கடைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த காட்சிகளை, இந்த ஃபோட்டோஸை, அப்படி இல்லைன்னா காணொலிகளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் உருக்கமாகவே இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு தாண்டி சிறைச்சாலை அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்கிற விதமாக இருக்கட்டும், அதையும் தாண்டி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவங்க வந்து இந்த இடத்துக்கு போய் அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருந்தார். அப்பவும் கூட அவரும் ஒரு நிமிஷம் கண் கலங்கக்கூடிய அளவுக்கு இந்த காட்சிகள் எல்லாமே இருந்தது இல்லையா? ஏன்னா ஒரு யுத்தத்துக்கு போய் அவங்க வந்து போர் புரிஞ்சு உயிரிழக்கிறது அப்படிங்கிறது வந்து அது சரி, வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கலாம். நாட்டுக்காக இதுவும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஆனா இவங்க அநியாயமா வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நாள்ல அதிகமா பேசப்பட்டது. கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நாங்கள் எதற்காக இருந்தோங்கிறது கூட தெரியாது. ஆமா. அதையும் தாண்டி இப்போ இந்த ஹர்ஷன நாணயக்காரர் நீதி அமைச்சர்கிட்ட பேசின அங்க இருந்த சில சிறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து காலையில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டோம்.
ஆனால் பகல் சாப்பிட்றதுக்கு நாங்கள் யாருமே ஒன்றா இல்லை, இங்கே கூட அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி உடைஞ்சு போய் அழுறத பார்க்கக்கூடியதாக இருந்தது இல்லையா? அந்த காட்சிகள் அதெல்லாம் யோசிக்கும் போது அவங்க அன்றைக்கி நாள் காலையில் யோசிச்சிருக்க மாட்டாங்க, இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், நாங்கள்லாம் வந்து சும்மா அநியாயமாக உயிரிழக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த முக்கியமான இந்த சிறைச்சாலை அதிகாரி ஜெயிலர் அவர் வந்து இந்த அப்போதான் புதிய நியமனம் அப்படின்னா அந்த இடமாற்றம் பெற்று பல்லன்ஸ் என சிறைச்சாலைக்கு வந்து புதிய ஒரு ஜெயிலராக வந்திருக்காரு. அங்கே பதவி நியமனம் பெற்றதுக்கு அப்புறமா அவர் முதல் தடவையாக தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வந்ததுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக. பட் துரதிருஷ்டவசமாக அவர் அந்த சம்பவத்தினால உயிரிழந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போது இவர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, இந்த உயிரிழந்த 7 அதிகாரிகளுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கதைகள் அவங்களுக்கு. உயிரிழந்த 7 அதிகாரிகள்னு சொன்னீங்க கனுஷா. இல்லை, இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதான் இன்னொரு அதிகாரியுமே உயிரிழந்திருக்காரு. அதனால உயிரிழந்த அதிகாரிகளோட எண்ணிக்கை வந்து 8ஆக மாறிடுச்சு. 8ஆக மாறி இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இவங்களுக்குள்ள இன்னும் பல்வேறுபட்ட கதைகள், அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி அழும்போது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு சம்பவம் தான் இந்த நான் எல்லாருமே வீடியோஸில் பார்த்துருப்போம், அந்த ஒரு பிரதான வாயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அங்கே இருந்த கைதிகள் வந்து தாக்குதல் நடத்துகிற சந்தர்ப்பத்தில் இங்கே வெளியில் இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து துப்பாக்கி சூடு நடத்துறது வந்து வைரலாக போச்சு இல்லையா? அந்த வீடியோ வைரலாக போச்சு. ஒரு சில தரப்பினர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து எப்படி துப்பாக்கி சூடு நடத்துகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சித்தாங்க. இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அவர் வந்து செஞ்சது சரி, இந்த மாதிரி கைதிகள் யாருமே வந்து நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு சிறைச்சாலைக்குள்ளே போகலை இல்லையா? அப்போ அவங்க தாக்குதல் நடத்தும் போது இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு அவங்க அப்படி செஞ்சது கூட ஓகே தாங்கிற மாதிரி தான் இன்னும் சில பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினம் இந்த அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் வந்து ஒரு கேள்வியாக எழுப்பப்படுது. ஏன் இப்படி ஒன்று நடந்துச்சு, இதுக்கு பல விமர்சனங்கள் வருது, நீங்கள் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் அவர் வந்து சொல்லியிருந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிரதான நுழைவாயில் இருக்கு இல்லையா, அந்த பிரதான நுழைவாயில உடைச்சிட்டு இன்கேஸ் அவங்க வந்து இந்த சிறை கைதிகள் எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சமூகத்தில் இருக்கவங்களை தாக்க ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவமாக மாறி இருக்கும். அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அதிகாரி எடுத்த அந்த நடவடிக்கை வந்து நம்ம எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த விஷயத்துக்கு. அவர் அன்னைக்கு நாள் அப்படி அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், அந்த கேட்டை தாண்டி எல்லாருமே வெளியில் வந்து நகரத்துக்குள்ளே அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை தாக்கி எல்லாருமே தப்பிச்சு போயிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து உத்தியோகபூர்வமாக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இந்த விஷயத்துக்கு வந்து இன்னும் பல பேர் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சிறை கைதிகளும் மனிதர்கள் தான், அவங்களையே இந்த மாதிரி கொடூரமாக தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் இந்த விஷயம் சம்மந்தமாக இன்றைக்கி ஹர்ஷன நாயக்காரை இன்னைக்கு இந்த இறுதி அஞ்சலி செலுத்த போன சந்தர்ப்பத்தில் வந்து அங்கேருந்து அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து ஒரு தேசிய வீரனாக போற்றப்பட வேண்டிய ஒரு நபர். ஆனால் இப்போ நீங்கள் சமூக வலைத்தளங்கள் அவருக்கு எதிராக வந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நீங்கள் வந்து கட்டாயம் அவதானம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. அவங்களுடைய தரப்புலேருந்து அது சரியான நியாயமான விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? அதே மாதிரி இந்த சிறை கைதிகள் உயிரிழந்த சம்பவம் இப்போ இன்னைக்கு நாளில் அதுவும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குமா? இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பூசு சிறைச்சாலையிலையும் வெலிக்கடை சிறைச்சாலையிலையும் அங்குனுகொல பலச இந்த 3 சிறைச்சாலைக்கும் மாற்றப்பட்ட கைதிகள் 3 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. அப்போது இந்த நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம் இல்லையா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை இந்த வன்முறை சம்பவம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த பாதாள உலக குழுக்கள் எத்தனையோ பேர் வந்து இதுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எங்கே மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 13 பேர் பூசு சிறைச்சாலைக்கு தான் மாற்றப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த சுரேஷ்னு சொல்லப்படக்கூடிய நபர் அந்த சிறைச்சாலையில் தான் இருக்கார். அப்போ அங்கே மாற்றப்பட்டவங்க வந்து எப்படி உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல பலமாக எழுப்பப்படுது. ஒருவேளை இப்போ வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை தங்களுடைய சிறை அதிகாரிகளோட அவங்களுடைய சேர்ந்து வேலை செஞ்ச சிறை அதிகாரிகளை கொலை செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற கோவத்தில் அந்தந்த சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து இவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே இருந்து போன அந்த எதிரெதிர் குழுக்கள் தானே, இங்கே இருந்து போன சிறை கைதிகளே அவங்கள தாக்குதல் நடத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒருத்தர் மட்டும்தான் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்திருக்காருங்கிற தகவல் வெளியாகிருந்துச்சு. ஆமாம், அதையும் தாண்டி இன்னொரு இப்போ இப்படி அரசாங்க தரப்பில் இருந்தது, அதாவது அரசாங்க தரப்புன்னு சொன்னால் இந்த சிறைச்சாலை திணைக்களம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சதாகவும் அவர் உடல் நலக்குறைவு
தற்கொலை செஞ்சு சிகிச்சையில் இருந்தார். சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துட்டார். மற்ற 2 பேரும் வந்து உடல் நலக்குறைவால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இதுக்கு பல கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வருது. அது எப்படி நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றினவங்க எப்படி அடுத்தடுத்து உயிரிழக்க முடியும்? ஏற்கனவே பல உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கு. மறுபடியும் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது மக்கள் கேள்வி எழுப்புவாங்க தானே. ஆமாம், இப்போ ஏற்கனவே இந்த சம்பவத்தில் வந்து இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு சிறைச்சாலைக்கு மாற்றினதுக்கு அப்புறமும் உயிரிழக்கும் போது ஏன் அங்கேயும் போய் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனால் இது இன்னொரு பக்கம், சிறை கைதிகளோட பக்கம். இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பெற்றோர்கள் உயிரிழந்தவங்க, இந்த சிறை கைதிகள் உயிரிழந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இன்னும் முழுமையான விபரங்கள் வழங்கப்படலை, அவங்களுடைய சடலங்கள் முழுமையாக ஒப்படைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. சரி, அந்த உடல்களை சரி பார்க்கறதுக்கு தாங்க அப்படின்னு தான் பெற்றோர்கள் வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. அவங்களுடைய உடல்களும் இன்னும் முழுமையாக ஒப்படைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த இடத்துல இருக்கு. பிரேத பரிசோதனைகளும் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் வந்து முறையான பிரேத பரிசோதனை நடத்தப்படும், எப்படி உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த நீதிமன்ற விவகாரம் தொடர்பாக இந்த மாதிரியான தகவல்கள் தான் வெளியாயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள் பல வெளிவரும் போது எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில தான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வந்து கேட்டிருந்தாரு, இந்த 29 கைதிகளையுமே உங்களால பாதுகாக்க முடியலையே, மற்ற நாட்டில் உள்ள 220 மில்லியன் மக்களையுமே நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க என்ற ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாரு. அவர் நேற்று தினமுமே சொல்லியிருந்தாரு இல்லையா, சிறைச்சாலை வந்து எங்களோட அரசாங்கத்தோட பொறுப்புன்னு சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, ஆனா இப்ப வந்து என்ன சொல்ல போறீங்க இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகள் மொத்தமாவே 10,000 கைதிகள் மட்டும்தான் வச்சிருக்கலாமா, ஆனா இப்போ 40,000க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் அரசாங்க ஆணையக்கார செஞ்ச ஆராய்ச்சி செஞ்சாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே சஜித் பிரேமதாச எழுப்பியிருக்காரு. இந்த நேரத்துல அவர் எழுப்பின கேள்வி வந்து மக்கள் எல்லாரோட கேள்வியாகவும் தான் இருக்கு. ஏன்னா 10,000 பேர் இருக்கலாம்ன்ற ஒரு இடத்துல 40,000 பேருங்கிறது 3 மடங்கு பெரிய ஒரு அளவு இல்லையா? அப்ப சிறை கைதிகளும் மனிதர்கள் தான், தப்பு பண்ணாலும் அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அப்ப அவங்க எப்படி அந்த இடத்துல உயிர் வாழ்ந்திருப்பாங்க? ஏற்கனவே அவங்க தப்பு பண்ண இதுல வந்து மனநிலை ரீதியான ஒரு தாக்குதலுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப அவங்க வந்து ஏற்கனவே தப்பு செஞ்சு தண்டனை பெற்ற அவங்க கைதிகளா இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ஒழுங்கா சாப்பிட இல்ல, தூங்குற இடம் இல்ல, ஏன் கழிப்பிடம் கூட ஒழுங்கா இல்லைன்ற ஒரு நிலையில இந்த மாதிரி வன்முறைகள் வந்து சிறைச்சாலைக்குள்ள இவங்களாவே தூண்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விடயமுமே இருக்கு. அதனால அவர் கேட்கிற கேள்வி நியாயமானதுதான். அவர் மேலும் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிதான் வந்தீங்க, உங்களோட சிஸ்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, நீங்க இதுக்கு பிறகு வந்து சொல்லாதீங்க நாங்க வந்து எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டோன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சஜித் பிரேமதாச முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு அவங்க போன போதும் கூட கருப்பு பட்டை அணிந்து போயிருந்தாங்க. இந்த விஷயத்துக்காக நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற ரீதியில கருப்பு பட்டி அணிந்து வந்து பாராளுமன்றத்துக்குமே சென்றிருந்தாங்க. இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்கும் போது நாமல் ராஜபக்சவுமே நேற்று தினம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு சிறைச்சாலைகள் பத்தி. சிறைச்சாலைகள்ல வந்து ஒரு போதுமான வசதிகள் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாமல் ராஜபக்சவுமே சொல்லியிருந்தாரு. இப்ப எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க பேசுறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தானே. அந்த வகையில தான் அவரும் பேசியிருந்தாரு. அதுக்கு சுனில் வட்டகல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாமல் ராஜபக்ஷ அவரோட எதிர்காலத்தை கருதி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, நாமல் ராஜபக்ஷ எதிர்காலத்துல கைது செய்யப்படலாம், சிறைச்சாலைக்கு போகலாம்ன்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராரு. அவங்க வந்து அதனாலதான் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க போதைப் பொருளை வந்து முற்றாகவே அழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் அமைச்சர் சுனில் வட்டகல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு கனுஷியா, என்னதான் பாதாள உலக குழுவினர்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு பின்னாடி வந்து ராஜபக்ஷ தரப்பினர் தான் இருக்காங்க. அது ஏனுதான் எங்களுக்குமே தெரியல. தங்காலை சிறைச்சாலையில வந்து மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி செய்யும் போது ஒரு கலவரம் வந்து வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷவே நேரடியா போயிட்டு அந்த பாதாள உலக குழுவின் தலைவர்கிட்ட வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு வந்து அந்த கலவரம் வந்து தடுக்கப்பட்டுருச்சான். அப்போ பாருங்க, அப்ப வந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு விடயத்தை தான் சுனில் வட்டகல்ல வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நேற்று அர்ச்சனா நாணயக்கார போனாரே, அவர் வந்து யாரோட பேரையுமே குறிப்பிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலையே, தானாவே போயிட்டு தானே வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சுனில் வட்டகல்ல சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பாதாள உலக குழுவினருக்கும் ராஜபக்ஷ தரப்பினருக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு, அதனால தான் இவங்க வந்து எங்களோட அரசாங்கத்தை சீர்குலைக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு வராங்க அப்படின்னுமே சுனில் வட்டகல்ல சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நடந்த கொடூரமான விஷயத்துல இதுவும் ஒரு விஷயம் தான். இந்த அரசாங்கத்தோட கருப்பு பக்கங்களா தான் இதுவுமே மாறி
மாறி இருக்கு, மாறப்போகுது. ஏன்னா இப்பவுமே சிறை கைதிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரியுமே உயிரிழந்திருக்காரு. இன்னும் 12 பேர் நேத்து நலிந்த ஜெயதீசன் வந்து தேசிய வைத்தியசாலைக்கு போயிட்டு பார்க்கும்போது 12 பேரோட நிலைமை வந்து தீவிரமா இருக்குங்கிறத அவருமே சொல்லியிருக்காரு. அதனால என்ன நடக்குன்றது தெரியல. இதற்காக தான் எதிர்க்கட்சி தலைவர்களும், எதிர்க்கட்சியில உள்ளவங்களுமே பேசிட்டு வராங்க. ஆமா. ஆனா இப்போ சொல்லியிருந்தாங்க இல்லையா? அரசாங்கம் வந்து நீங்க சிறைச்சாலைகள்ல அதிகமானவங்க இருக்காங்களா? இல்லையாங்கிறத நீங்க போய் ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா? அப்படின்னு. ஆனா, அரசாங்கம் ஒரு பக்கம் இதுக்கு சிறைச்சாலையில நடந்த விஷயத்துக்கு வந்து பொறுப்பேற்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, நேற்றைய தினம் நலிந்த ஜெயதீசம் வந்து சொல்லியிருந்தாரு, "இல்ல சிறைச்சாலைக்குள்ள ஒரு நெருக்கடி இருக்கு, நெரிசல் இருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்க ஏற்றுக்கொள்றோம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு தான்." அப்படிங்கிறத வந்து அவங்களுமே வந்து ஓப்பனாவே, வெளிப்படையாவே அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஆமா. அவங்களுக்குமே இப்படி ஒரு விஷயம் வருங்கிறது தெரியாதுல்ல. தெரியாது. இதுல ஒரு இந்த மாதிரி தாக்குதல், வன்முறைகள் வருங்கிற அளவுக்கு. ஆனா அது சாதாரணமா யூகிச்சிருக்கலாம். ஏன்னா இது முதலாவது சம்பவம் இல்ல இல்லையா? ஆ. நாட்டுல நடக்கிற சிறைச்சாலை தாக்குதல்கள்ல முதலாவது சம்பவம் இது கிடையாது. இது எப்படியோ அரசாங்க தரப்புலயும் வந்து ஒரு சில தவறுகள் இருக்கு. இத இப்போ இப்போ பல பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எதிர்க்கட்சியில முக்கியமா, நீங்க பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்றத தாண்டி, இப்போ பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஆரம்பத்திலேயே அவதானிச்சிருக்கணும். இனிமேவும் நாங்க வந்து சில காலம் தாகுங்கிறது கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சிறைச்சாலை மேல ஏன் அவங்க இன்னமுமே கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சிறைச்சாலைகள் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூசல் சிறைச்சாலையில தான் அந்த தொலைபேசிகள், மருந்து பொருட்கள், போதைப் பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த நிலையில இவங்க இதை பத்தி கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட விஷயமாவுமே இருக்கு. இருக்கு நிச்சயமா. அதாவது இப்போ நாட்டுல இருந்து போதைப் பொருள் ஒழிக்கணும், பாதாள உலக குழுக்கள் ஒழிக்கணும் அப்படின்னா, அவங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டு நீங்க சிறைச்சாலைக்குள்ள அடைக்கிறதுனால மட்டுமே இதெல்லாம் ஒழிக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இந்த சம்பவம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இப்போ அப்படின்னா இவங்க அந்த சிசிடிவி எல்லாம் உடைச்சிருக்காங்க, பாடி ஸ்கேனர்ஸ் உடைச்சிருக்காங்க. இன்னும் வந்து பல அதாவது கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் அதிகமான பொருட்சேதம் நடந்திருக்கு இந்த சிறைச்சாலைக்குள்ள, இந்த வன்முறை சம்பவத்தினால. அப்ப அவங்களுடைய அரசாங்கத்தோட கருத்துப்படி அவங்களுடைய நோக்கம் எல்லாமே சிறைச்சாலைக்குள்ள சட்டவிரோத செயற்பாடுகள் நடக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அவங்க இல்லாம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? சிறைச்சாலைக்குள்ள இந்த மாதிரி போதைப் பொருள் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து இந்த அதுக்குள்ள இருந்துகிட்டே குற்றச்செயல்கள் வெளியில வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க, இயங்கிக்கிட்டு இருக்கு, பாதாள உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அப்ப நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? எப்படினாலுமே பாதாள உலக குழுவினர்ல அவங்களோட தலைவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும், மற்ற சகாக்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும், யாரோ ஒருத்தவங்க வெளியில கண்டிப்பா இருக்காங்க இல்லையா? அவங்க மூலமாவுமே வழி நடத்தப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த சம்பவம் இன்னைக்கு நாள்ல வந்து இப்படியான பல தகவல்கள் தான் பதிவாயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் முழுமையான விசாரணைகள், சிஐடி விசாரணை, அதையும் தாண்டி இந்த தனியா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை குழுவோட விசாரணைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமும் விசாரணைகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் உத்தியோகபூர்வ தகவல்கள் இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவுமே வெளியாகல. ஆனா அதிகாரிகள், அங்க கூட இருந்த அதிகாரிகள் வெளியாயிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில இந்த கொடூரமா தாக்கப்பட்டிருக்காங்க, கல்லால் எல்லாம் அடிச்சிருக்காங்க, எல்லாமே வந்து தலைக்கு தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் வெளியாகிருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. ஸோ விசாரணைகள் முடிவடைஞ்சு உத்தியோகபூர்வ தகவல்கள் வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போது அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிறைய பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்க முடியலை, நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ளே இருக்க முடியலை அப்படிங்கிற காரணத்தினால அங்கே இருந்த எஞ்சி இருந்த கைதிகளை வந்து காலி மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற சிறைச்சாலைகளுக்கு வந்து மாறி இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதுவும் இந்த பஸ்ல போகும்போது கூட அவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்களாம். அந்த இடமாற்றம் செய்யும் போது பஸ்ல போகும்போது கூட சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் தீவிரமா இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இதுக்கான பின்னணி என்னவா இருக்கும்னு ஆர்வமா மக்களையும் பார்க்க தோணுது இல்லையா? போகும்போது கூட அந்த சந்தர்ப்பத்துல தான் அவங்களுக்கு கோபம் வந்து தாக்குதல்ல மேற்கொண்டாங்கன்னா, இப்ப பஸ்ல போகும்போதும் கூட இவ்வாறு தாக்குதல்கள் மேற்கொள்றாங்கன்னா இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறது, அந்த மருந்தெல்லாம் எடுத்து ஓவர்டோஸ் ஆகுற அளவுக்கு அந்த மருந்தை குடிச்சு என்ன சொல்றது, கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி நடந்துச்சு? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டீங்களா? அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களா அப்படிங்கிறத வந்து தீவிரமாக விசாரிக்கணும். அரசாங்கம் கூடிய விரைவில் விசாரித்து இதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கை வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். அதனால உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருக்கு தெரியணும், அவங்களுடைய உறவினர்களுக்கு தெரியணும். அதனால இந்த விஷயத்தை இன்னுமே வந்து காலம் தாழ்த்தாமல் விசாரணைகளை விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்குது. இப்படியான பின்னணியில் இந்த சுரேஷ் சலே விவகாரம்,
இருக்கு இல்லையா? ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடந்து அப்புறம் இவர் வந்து முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவோட முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே சிஐடி தடுப்பு காவல்ல இருந்து இப்போ விசாரணை நடத்தப்பட்டுட்டு இருக்கு. இப்போ வந்து அவர் வைத்தியசாலையில இருக்காரு. ஆனா சிஐடி தடுப்பு காவல்ல இருக்காரு அப்படிங்கிறது தான். இப்போ இவர் தொடர்பாகவும் இன்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. சிஐடி தடுப்பு காவலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சுரேஷ் சலே தாக்கல் செய்திருக்கக்கூடிய ரிட் மனு தொடர்பா அவருடைய சட்டத்தரணிகள் 600 பக்கங்களுக்கும் மேலான முக்கியமான மேலதிக ஆவணங்களையும் ஆதாரங்களையும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கிட்ட இப்போ சமர்ப்பிச்சிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உடல்நலக் குறைவால இப்போ வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய சுரேஷ் சலே மனு மீதான விசாரணை ஜூலை மாதம் 10ஆம் தேதி, அதாவது இன்னும் வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. அன்னைக்கு அதுக்காக தான் இந்த ரிட் மனு தொடர்பான ஆதாரங்கள் வந்து கிட்டத்தட்ட 600 பக்கங்களுக்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கான். இந்த 600 பக்கங்கள்ல என்ன 600 பக்கங்கள்ல என்ன இருக்கும்? அதேதான் எனக்குமே ஒரு என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான். நீதிபதி ஜனகடி சில்வா தலைமையிலான ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் முன் புலனாய்வாளர்கள் மற்றும் முக்கிய சாட்சிகளால் வழங்கப்பட்ட பல பிரமாண பத்திரங்கள் இந்த 600 பக்க ஆவணத்தில் உள்ளதாக சுரேஷ் சலேவின் சட்டக்குழு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது. தாக்குதலுக்கு நேரடியாக பொறுப்பானவர் யார் என்பதை இது விளக்குகிறது. மேலும் அக்காலத்தில் குற்றப்புலனாய்வு துறையில் பணியாற்றிய சில மூத்த அதிகாரிகள் விசாரணையை வேண்டுமென்றே தவிர்த்ததையும் தங்கள் கடமையில் கடுமையாக கவனக்குறைவாக இருந்ததையும் இது நிரூபிக்கிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மாதிரியான தகவல்கள் தான் வந்து இந்த 600 பக்கங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் சுரேஷ் சலேவோட சட்டத்தரணிகள் சொல்லக்கூடிய விஷயம். 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கும் போது இது ஃபுல்லா வந்து விசாரிச்சு இந்த ஃபுல்லா ஆய்வு செஞ்சுட்டு தான் அன்றைய நாள் வழக்கு விசாரணையும் நடக்க போகுது. இப்போ இவர் தாக்கல் செஞ்சிருக்க ரிட் மனு அது தொடர்பான வழக்கு விசாரணையில என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்படும், என்ன மாதிரி வந்து நீதிமன்றம் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் விஷயம் இன்னைக்கு இல்லையா? இப்போ பல வெளிச்சத்துக்கு வராத தகவல்கள் வேற வெளிவரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த விஷயங்கள் என்ன, சுரேஷ் சலே முன்னிலை ஆவாரா இல்லைன்னா அவருக்கு மறுபடியும் ஏதாவது உண்ணாவிரதத்திலும் ஈடுபட போறாராங்கிறதுமே தெரியல. பொறுத்திருந்துதான் இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் 10ஆம் தேதி ஏதோ ஒரு அப்டேட் நமக்கு கிடைக்க தான் போகுது. இது எப்படின்னா இப்போ சுரேஷ் சலேவோட தனிப்பட்ட வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தாண்டி ஒரு சமூகத்தோட பெரிய ஒரு போராட்டமாவே மாறிடுச்சு. ஒரு தேசிய பிரச்சனையா மாறிடுச்சு. ஏன்னா அவர் வந்து 30 ஆண்டு கால யுத்தத்தை நிறைவு செஞ்சிருக்காரு இல்லையா? அதனால இது ஒரு மிகப்பெரிய தேசிய பிரச்சனையா மாறிடுச்சு. எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்தில் 10ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருக்கு சொல்லிட்டாங்க, நீங்க வந்து லேப்டாப் பாஸ்வேர்ட் கொடுங்க, ஃபோன் பாஸ்வேர்ட் கொடுங்க, விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனா அவர் இன்னும் வந்து உடல் நல குறைவால இருக்கிறதுனால அவரால் முறையா இதெல்லாம் வழங்கிக்க முடியல. இவர் ப்ராப்பரா எல்லாம் ஓகே ஆகி வந்ததுக்கு அப்புறம் வழங்குவாரா இருக்கும். அதையும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் என்ன செய்வாரு அப்படிங்கிறத பார்க்க. ஆனா கூடிய சீக்கிரம் கொடுத்தாருன்னா கூடிய சீக்கிரம் வெளியில வரலாம் இல்லையா? உண்மை வெளியே வரும். இந்த அறிக்கை சமர்ப்பிக்கிறதுல இன்னொரு விடயமும் இருக்கு. அந்த பல தேரர்கள் இருக்காங்க இல்லையா இலங்கையில, அவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல நாங்களும் தலையிடணும்னு கோரி ஒரு மனுவையுமே சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகிருக்கு இல்லையா? அதான் இப்போ என்னன்னா இந்த சுரேஷ் சலேவுக்கு ஆதரவு தெரிவிக்காதவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சந்தர்ப்பங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன் அரசியல் ரீதியா மற்ற எல்லாருமே வந்து சுரேஷ் சலேவுக்கு ராஜபக்ஷ ஆதரவாளர்கள். இப்போ ஒரு பக்கம் யுத்தத்தை நிறுத்தினவராச்சு. அதான் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கட்சிகள் இருந்தாலும் இந்த சுரேஷ் சலே விஷயத்துல தேசிய மக்கள் சக்தி மற்ற எல்லாருமே ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. ஒன்றிணைந்த எதிர்கட்சியா மாறி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அவர் எப்படியாவது வெளியில எடுத்துடணும், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய குறிக்கோள்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் உத்தியோகபூர்வமா வெளிவரணுமா இல்லையா? அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் மத்தியில ஒரு விஷயம் தெரியுது, சரி இதுதான் நடந்திருக்கு, இதுதான் எக்ஸாக்டா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு புரிதல் இருக்கு. அதுக்கான ஒவ்வொரு ஆதாரங்களும் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கு. கடைசியா இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே முடிஞ்சு ஒரு விஷயம் உத்தியோகபூர்வமா வெளிவரும். அது வரைக்கும் தான் மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்டர் தாக்குதல் கிளைமேக்ஸை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதுல இருக்க ஒரே ஒரு துருப்புச்சிட்டு சுரேஷ் சலே தான். அவர் மட்டும் உண்மையா சொன்னார்னா கிளைமேக்ஸ் வந்துரும். அப்ப அந்த தேரர் ஒருத்தருடைய போஸ்ட் இருக்கு இல்லையா, 90 நாள் தடுப்பு காவல், மேலதிக விசாரணை, முன்னாள் ஜனாதிபதி, இதெல்லாம் நீங்க வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சரியா வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள்ல இந்த தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் அரசாங்கத்துக்கு இப்படி இடையில ஒரு சில தடைகளும் வருது. இப்போ இதை நம்ம அரசியல் காரணமா அப்படின்னு
யதார்த்தமா இருந்தா ஒருவேளை இப்போ இந்த ஜனாதிபதிக்கு வந்து ஜனாதிபதியோட விஷயங்களை நிப்பாட்டுறதுக்காக இப்படி நடக்குதா அப்படின்னு அப்படியும் இருக்கலாம். தெரியாது இல்லையா? ஏன்னா பாதாள உலக குழு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பின்புலத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் பலத்தோட தான் செயற்படுறாங்க நாட்டுக்குள்ள. கண்டிப்பா. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்கு. அப்போ இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் யாரை திசை திருப்ப? மக்களை திசை திருப்பவா, இல்லாட்டி ஜனாதிபதியோட செயற்பாடுகளுக்கு தடையா இருக்கிறதுக்கா, அப்படி இல்லைன்னா நாட்டுக்குள்ள ஒரு வன்முறையை உருவாக்கணுமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது மக்கள் ஈஸ்டர் தாக்குதல் போன்ற திட்டமிட்ட சதியா? விசாரணைகளும் மூடணுமா, இதை வந்து ஸ்லோ ஆக்கணுமா தெரியல, எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இதோட பின்னணி விசாரிக்கப்படணும். எல்லாத்துக்கும் ஒரு இருக்கலாம் இல்லையா? எங்கேயாவது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்ச்சி இருக்கு. அதான் எங்கேயாவது ஒரு தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற கேள்விகளும் இல்லாம இல்லை. பொதுவா மக்கள் மத்தியில பரவலா இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நாங்களும் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை விவகாரம். இது இப்படி இருக்கும்போது இப்ப முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட வழக்கும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது இலங்கை வரலாற்றிலேயே ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட்டாரு அப்படின்னா அது யாரு? நம்ம எல்லாருக்குமே கண் முன்னாடி வருவாரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எதிர்பாராத ஒரு நேரத்துல எதிர்பாராத ஒரு கைது. கண்டிப்பா. அவருக்கு ஏன் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னா அரச நிதியை வந்து முறையற்ற விதத்துல வந்து பாவித்ததாக குறித்து அவர் கைது செய்யப்பட்டாரு. அதுவும் எப்படி சொல்லலாம், 36 மணித்தியாலத்துக்குள்ள தன்னோட சொந்த செலவுக்காக மக்கள் பணத்தை பயன்படுத்திட்டாரு. ஆமா, கண்டிப்பா. ஆனா அதுக்கு பிறகு எல்லாரும் முன்வைச்சு குற்றச்சாட்டு என்ன, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு இல்லாத காசா, அவரை ஏன் கைது செய்ய போறாங்க? அவரு நேர்மையானவர், நியாயமானவர், நல்லா படிச்ச மனுஷன், அந்த நல்லா படிச்சவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி, படிச்சவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரை ஏன் கைது பண்ணீங்கன்னு ஏன் போராட்டம் கூட செஞ்சாங்க. சரி, நீதிமன்றத்துக்கு முன்னாடி போராட்டம் கூட செஞ்சாங்க. ஆனா அனுர அரசாங்கம் வந்த பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயமாவே பரபரப்பான ஒரு விஷயம், சர்வதேச ரீதியில பேசு பொருளா மாறிச்சு. ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ரணில்னாலே வந்து அரசியல்ல நரின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த சர்வதேச ரீதியா வந்து அவருக்கு நல்ல ஒரு கனெக்ட் இருக்கு, நிறைய பேரோட நல்ல ஒரு கண்டாக்ட் வச்சிருக்காரு, அவருக்கு தான் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. இந்த ஐஎம்எஃப் விஷயத்துல எல்லாம் வந்து அவர் தான் ஷார்ப்பா பேசி ஷார்ப்பா இப்ப கூட ஏதாவது ஒண்ணுனா ரணில் கிட்டேயே நாட்டு கொடுங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த பொருளாதாரத்துல இருந்து நாடு வங்குரோத நிலையை அடைஞ்சிருக்கும் போது யாருமே முன் வரல. அது ஓகே, அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா அதுக்குன்னு நீங்க வந்து இப்போ ஆல்ரெடி நாடு வங்குரோத நிலையில இருந்துதான் நீங்க தான் வந்து காப்பாத்துனீங்க, நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து 36 மணித்தியாலத்துல மக்களுடைய பணத்தை நீங்க உங்க சொந்த செலவுக்காக பயன்படுத்துவீங்க? அது இதை நீங்க செய்ய முடியாது இல்லையா? அப்ப அப்படி ஒன்று இருக்கு. அப்போ இப்ப கூட இந்த கம்பேக் ரணில் அப்படிங்கிற ஹேஷ்டேக் டக்குன்னு வைரல் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நாடு கொஞ்சம் பொருளாதாரத்துல வீக்காச்சு அப்படின்னா அதை யாரால ஓகே பண்ண முடியும்? ரணிலால. அதுக்கான காரணம் மற்ற வேட்பாளர்கள், மற்ற ஜனாதிபதி ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பொருளாதார அறிவு அவ்வளோ இல்லை. அந்த அளவுக்கு ரணிலோட பொருளாதார நாலேஜ், அதாவது பொலிட்டிக்கல்ல அவர் வந்து கொஞ்சம் கிங் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிப்பாங்க. ஆனா அவரும் கூட ஒரு விதத்துல வந்து இந்த மாதிரி ஊழல்களை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான் இல்லையா? அது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு, அப்படி ஆதாரங்களோட வெளியாகிட்டு இருக்கு. இப்போ அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் வந்து இன்றைய தினம் வந்து நீதிமன்றத்துல வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அது தொடர்பா வந்து கோட்டை நீதவான் நீதிமன்றம் வந்து சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக குறித்த வழக்கினை வந்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னுமே இதுக்கான முழுமையான ஆதாரங்கள் கிடைக்காம யார் மேலேயுமே எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாது. ஆனால் திலீப பீரிஸ் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு 90% ஆஃப் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனாலும் கூட இறுதிக்கு கொஞ்சம் தான் இருக்கு, அதனால வந்து நாங்க வந்து வருகின்ற நாட்கள்ல வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கிறதுக்கான காரணமும் வந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃபுல்லாவே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சட்டமா அதிபரோட ஆலோசனையை பெறுறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செப்டம்பர் மாதம் கூடும்போது மேபி இறுதி உத்தரவாகவும் இருக்கலாம் இந்த வழக்கு விசாரணை. இது தொடர்பா வந்து அந்த பொதுச் செயலாளர் சமநேக்க நாயக கிட்டையும் மைத்திரி விக்ரமசிங்க கிட்டையுமே வாக்குமூலங்கள் எல்லாமே எடுத்திருக்காங்க. இதையுமே அடிப்படையாக கொண்டுதான் இறுதி தீர்ப்பு வந்து வெளியாகுன்ற மாதிரி தான் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு வரைக்குமே 3 மாத காலம் கிட்ட இருக்கு இல்லையா, என்னென்ன தகவல்கள் வெளிவரும் அப்படின்றதுமே தெரியாது. ஆனாலும் கூட இந்த வழக்குல வந்து என்ன தீர்ப்பு வரும்ங்கிறது மக்களுமே ஆவலா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஏன்னா ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லும் போது நீங்க முதல்ல பல விடயங்கள் சொல்லிட்டீங்க, நான் மறுபடியுமே அதை சொல்ல விரும்பல.
விரும்பல. அந்த வகையில அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டனாலயும் ஒரு ஜனாதிபதி மீதே ஒரு வழக்கு விசாரணை வந்திருக்கு. கைதும் செய்யப்பட்டாரு. அவருக்கு எதிரா ஒரு தீர்ப்பு வருமா அப்படின்றது தானே மக்களோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு. ஆமா. அதெல்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும்போது சதுருஷிகா எனக்கு இப்படி ஒரு கேள்வியும் வருது. சரி, ஓகே, நீங்க வந்து மஹிந்தோட வழக்கையும் மஹிந்த தொடர்பான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறீங்க. ராஜபக்ஷ தரப்புக்கு எதிராகவும் பேசுறீங்க. ரணிலோட வழக்கும் கிட்டத்தட்ட முடிய போகுது. சரி, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளும் முடிய போகுது. சரி, இதுக்கப்புறம் அவங்க எதை வச்சு அரசியல் செய்வாங்க தேசிய மக்கள் சக்தி அப்படின்னு நீங்க சும்மா எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ இருக்கக்கூடிய நம்ம வந்து சரி, ஓகே, அவங்களுடைய ப்ளஸையும் பேசலாம், மைனஸையும் பேசலாம். ஓகேவா? இப்போ இவ்வளவு நாள் தேர்தலுக்கு ஆமா, நாங்க முன்னாடி யாருக்காகவும் ஆதரவானவர்கள் இல்லையே. அதனால ஆமா. நாங்க 2 பத்தியும் பேசிதான் பேசலாம். ஆகணும். இப்போ தேர்தல் பிரச்சார மேடைகள்ல இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒரு சில வாக்குறுதிகள் இப்ப என்ன சொல்றது, அவங்க லிஸ்ட் போட்டு செய்யற மாதிரி இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ரணிலும் வந்து அவருடைய வழக்கு விசாரணைகளும் ஏதோ ஒரு விதத்துல முடிவடைஞ்சிருச்சு. அவர் குற்றவாளியோ குற்றவாளி இல்லையோ ஏதோ ஒரு விதத்துல முடிவடைஞ்சிருச்சு. எல்லா வழக்குகளும் வழக்கு விசாரணைகளும் முடிவடைஞ்சா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ எனக்கு இருக்க பெரிய கேள்வி அதுதான். இப்போ இவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஆமா. இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஏன் வெளியில பேசப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு இப்போ எப்படி சொல்றது, அதுக்கு ஒரு சரியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா மட்டும் தானே பேசுறாரு. அவர் பேசுறதை யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மையான விஷயம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு திறமை இருக்கு. அவர் வந்து சரியான விஷயங்களை வந்து எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாரு தான் அவர் மேல ஒரு இது இருக்கு. ஆனா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஒரு சில இடங்கள்ல அரசாங்கத்தை சுட்டி காட்டுற ஒரு சில விடயங்கள் வந்து சரியா இருக்கு. அதாவது அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு விதத்துல அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் சரியா இருக்கு. ஒரு எதிர்க்கட்சினா எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோமோ அதுக்கான மாதிரி பல கேள்விகளையுமே வந்து அவர் நாமல் ராஜபக்ஷ முன்வைக்கிறாரு. கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒரு பதிலும் கிடையாது. அரசாங்கம் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? இப்ப நீங்களே சொன்னீங்க இன்னைக்கு வந்து சுனில் வட்டக்கலை இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ பாதாள உலக குழுக்கள் சிறைச்சாலைக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு உங்களோட அரசாங்கத்துல அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ கேட்ட கேள்விக்கு சுனில் வட்டக்கலை சரி நீங்க இருக்கும்போதும் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொன்ன பதில் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அவர் சரியா அதுக்கு வந்து நீங்களும் இப்படிதானேன்னு சொல்லியிருக்க கூடாது. இப்படி ஒண்ணு இருக்கு, நாங்க ஒண்ணு சரி பண்ணிக்கிறோம், இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னு மறுத்து இருக்கலாம். ஆனா இந்த அரசாங்கம் வந்து இதை தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும். இவங்களோட தீர்வு எல்லாமே பதவி விலகுறதும் ம். இல்லைன்னா நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருந்தமாவே தான் இருக்கு. இருக்கு. அது சரின்னு மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளல. அதுக்கான தீர்வு தான் என்னன்னு கேக்குறாங்க. கேக்குறாங்க. அதுக்கு எல்லாமே இவங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சு திறமையால பல விடயங்களை வந்து சாதிச்சிருவாங்கன்றது போலதான் இருக்கு. இருக்கு. ஏன்னா ஆமா. எல்லாம் ஜனாதிபதி அனுரவாக இருக்கலாம், விஜித ஹேரத், சுனில் வட்டகல, விமல் ரத்நாயக்க அப்படின்னு எல்லாருமே அவங்களோட பேச்சு திறமையால சாதிச்சவங்களா தான் ஆமா, இருக்காங்க அதுக்கு வந்து இதுவரையிலுமே. டெய்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய பாராளுமன்ற அமர்வுகளே வந்து ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதோட இந்த கேள்வியோட நம்ம அடுத்த செய்தியையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு ரிலேட்டடாவே தான் இருக்கும். கபில சந்திரசேனோட மரணம் தொடர்பா இன்னைக்கு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு நீங்களே சொல்லுங்களேன். கபில சந்திரசேன நேற்றைய தினம் கூட நீங்க பேசியிருந்தீங்க இல்லையா? அந்த வகையில தான் இன்றைய தினம் வந்து அவரோட வழக்கு விசாரணைகள் வந்து இன்னுமே நிலுவையில தான் இருக்கு. சந்தேகத்திற்கமான முறையில அவர் வந்து மீட்கப்பட்டாரு. தற்கொலையா கொலையான்றதே இன்னும் வரைக்குமே முடிவடையல. அதற்கமையா அவர் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து பல ரசாயன மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. இது எல்லாமே மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமா தான் மாறி இருந்தது. அந்த வகையில இன்னுமே கூட இந்த ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட மருந்துகள் தொடர்பா எந்த அறிக்கையுமே இதுவரைக்குமே வெளியாகலையாம். அதனால அவங்களுக்கு வந்து நினைவுபடுத்திருக்காங்க, இன்னுமே வெளியாகல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை கேட்டிருக்காங்க. அது இல்லாம பிரேத பரிசோதனை அறிக்கை இருக்கு இல்லையா, அதுவுமே இன்னுமே கிடைக்கலாம். இதெல்லாமே இன்னுமே சந்தேகத்தை மேலும் மேலும் தூண்டுற விதமா தான் இருக்கு இல்லையா? அதான் இப்போ அந்த நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா? இப்போ இந்த அரசாங்கம் நீங்க வந்து யாரை டார்கெட் பண்ணி யாரோட ஊழல் வழக்குகள்ல வெளியில கொண்டு வாரீங்க அப்படின்னு இந்த இடத்துல கேட்க தோணுது. ஏன்னா இந்த ஏஆர்பஸ் ஊழல் வழக்கு இது வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தமான அவருடைய ஆட்சி கால பகுதியில் நடந்த அவருக்கு தான் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருந்தா? உயிரிழந்த கபில சந்திரசேன சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் இவர் உயிரிழந்திருந்தாரு. எப்படி உயிரிழந்தாருன்னு இப்போ வரைக்குமே நீங்க கண்டுபிடிக்கல. சரியா? நீங்க இதுக்கும் பொறுப்பேற்று தான் ஆகணும். இப்போ இது வந்து ஒரு நினைவூட்டல் தான் போயிருக்கு. ஞாபகப்படுத்துற அளவுக்கு இந்த விஷயம் வந்து கேர்லெஸ்ஸா விட வேண்டிய விஷயமா கிடையாது இல்லையா? இப்போ நீங்க ஊழல் வழக்குகள் சரி உங்களோட அவங்க சொல்ற மாதிரியே நம்ம கேட்போமே, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஊழல் இருக்கக்கூடாது,
வரக்கூடாது நாட்டுக்குள்ள. ஊழலுக்கு ஊழல் எதிரான வழக்குகள் ஆட்சி. ஊழல் வழக்குகளை நாங்க வெளியில கொண்டு வருவோம். சரி, யார் பஸ் ஊழல் வழக்கு? நீங்க ஏன் அது வந்து இன்னுமே இந்த விஷயத்துல வந்து நீங்க அதுவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷக்கு எதிராக வழங்கப்பட்ட மிக முக்கியமான சாட்சியம் அது. அந்த சாட்சி இவங்க பாதுகாக்க தவறுனது மட்டும் இல்லாம அந்த சாட்சியை இல்லாமையே ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வாக்குமூலம் வழங்க போனாரு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த விஷயம் தொடர்பா. உள்ள போயிட்டு என்ன சொன்னாரு? அவர் இந்த விஷயம் சம்பந்தமா அவர்கிட்ட கேட்கப்பட்ட விடயங்கள் என்ன? அது அவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இவ்வளோ நாள் வந்து இது மௌனமாவே இருக்கு இந்த விஷயம். ஏன், என்ன நடந்துச்சு? இதெல்லாமே வந்து நிச்சயமா கேள்வி எழுப்பக்கூடிய விஷயம் இல்லையா? நினைவூட்டல் போற அளவுக்கு, அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை வேணும், அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தோட அறிக்கை வேணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துற அளவுக்கா நீங்க வந்து இந்த விசாரணையில ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க? அந்த அளவுக்கு சின்ன விஷயமா இது? இந்த விசாரணையில ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து ஒரு மந்தகதியில தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவர் வந்து பிணை வாங்கப்பட்டவங்க வந்து பொய் ஆமா, சொல்லிட்டாங்க ஆமா, அப்படின்ற ஆமா. மாதிரி. அதனை தொடர்ந்து அவங்க அந்த அன்னைக்கு நைட்டே கைது செஞ்சிருக்கலாமே. அவர் ஒரு அப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் தானே. ஏன் கைது செய்யலன்ற கேள்வி முதல்ல இருந்தே இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது? இவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த விசாரணையில மீது வந்து மந்தகதியில தான் இருந்திருக்காங்க. ஆமா, இப்ப பிணை வழங்கினவங்க கூட போலியான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி இந்த காசுக்கு பிணை வழங்கினவங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இல்லையா? அப்போ அவங்க 2 பேரை கூப்பிட்டு விசாரிச்சு ஏதாவது பண்ணியிருந்தாலே இந்த விஷயம் கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது வந்து பாதி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ரொம்பவே கேர்லெஸ்ஸா, சரி உத்தியோகபூர்வமா வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு, நீதிமன்ற விசாரணைகள், அதை நாங்க விமர்சிக்க கூடாது, ஓகே. ஆனா நாங்க கேட்குறோம், ஏன் இது இவ்வளோ ஸ்லோவா இருக்கு? ஏன் இவ்வளவு நடந்த மெதுவா? 2-3 நாட்கள் இல்ல ஒரு கிழமை வரைக்குமே இது ஒரு பேசுபொருளான ஒரு விடயமா தான் இருந்தது. அந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கிட்ட வந்து அவங்க வாக்குமூலம், ஆமா, அவங்க ஆமா, மனைவி ஆமா. கிட்ட அப்படிலாம் எல்லா வாக்குமூலமுமே பெற்றிருந்தாங்க. ஆனா அதனை தொடர்ந்து வந்து இது எவ்வளவு பெரிய வழக்கு. அது வந்து மறக்கடிச்சப்பட்ட மாதிரி தானே இருக்கு. ஆமா. இப்போ என்னன்னா, அரசாங்கம் இந்த விஷயத்துக்கெல்லாம் துணை போகுதா? அப்படின்னா, நீங்களும் வந்து பழைய ஆட்சிகள்ல மாதிரி, மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிகள தாண்டி, இந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு? மைத்ரிபால சிறிசேனவோட ஆட்சியில என்ன நடந்துச்சு? முன்னாள் ஜனாதிபதிகளோட ஆட்சிகள்ல என்ன நடந்துச்சு? வழக்குகள் வந்து மௌனிக்கப்பட்டது, புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அத தான் நீங்களும் பண்றீங்களா? நாங்க இதெல்லாம் செய்றோம்னு மக்களுக்கு வந்து ஒரு போலியான முகத்தை காட்டிட்டு, அவங்களுக்கு நீங்க துணை போடுறீங்கன்ற கேள்விதான் சில மக்கள் மத்தியிலும் இந்த கேள்விகளும் இருக்கு, இருக்கதான் இருக்கு. செய்யுது. நிச்சயமாவே இருக்கு. ஸோ அப்படி ஒரு கேள்வி உங்ககிட்ட எழுப்பிக்கிட்டே, இன்னைக்கு நாள்ல பதிவான பல தகவல்கள, பல செய்திகள நாங்க வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நாளைக்கும் கூட என்னென்ன தகவல்கள் பதிவாகி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத முழுமையா உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாள்ல நாங்க பேசின விஷயங்கள பத்தி உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்புறம் வந்து டெங்கு நுளம்புகள் வேற அதிகமா பரவுதான். மக்கள் எல்லாரும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்றோம். ஆமா. நன்றி. நாளைய தினம் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். ஓகே.